இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது ரெசின் ஆர்ட் தான். ஸ்டெப்பாக நான் சொல்லித்தரேன். 2:1 ரேஷியோவில் ரெசின் கலந்து வைக்கணும். இதில் நம்ம கலர் ஆட் பண்ண போகிறோம். நான் கோல்டன் கலர் தான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு எவ்வளோ கலர் வேணுமோ அதே மாதிரி உங்களுக்கு அந்த பவுடர் ஆட் பண்ணலாம். இது கலர் பவுடர். இது பேர் என்னென்னு தெரியணுமா கமெண்ட் பண்ணுங்கள், சொல்கிறேன். அப்புறமா இது நல்லா இப்படியே கலக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லாமே ஈக்குவலாக ஆக்கணும். அந்த ஒரு பவுட்ரு காணவே கூடாது. அப்படியே மிக்ஸ் பண்ணி பார்க்கணும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி கலர் வந்துச்சான்னு பார்த்துக்கிட்டே இருக்கணும். நான் எப்போவும் பேஸ் லேயர் செய்கிறது நைட்டு தான். ஏன்னா அதில் காலைல செஞ்ச ஏதாச்சும் வீழ்ந்துடும். அதனால் நைட்டு தான் நான் செட் பண்ணி வச்சுட்டு போவேன். இது நைட் எடுக்கிற வீடியோ, அதனால தான் கொஞ்சம் லைட்டு கம்மியாக இருக்குது. நமக்கு வேண்ட கலர் கிடச்சிச்சு. அப்புறமா பேஸ் லேயரில் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடணும். இது என்ன ஸ்ப்ரேன்னு கேட்டிங்கன்னா ரெசின் பபிள் ரிமூவர் ஸ்ப்ரே தான். இது ஸ்ப்ரே செட் பண்ணிவிட்டு இது ஊற்றுனப்போ வீடியோ ஓன் சொல்லி தான் நான் ஊற்றினேன். ஆனால் ஆஃப் பண்ணி தான் இருந்துச்சு, அதனால் அது காட்ட முடியல. அப்படியே ஊற்றிட்டு நம்ம எல்லா சைட்லேயும் ஈக்குவலாக ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா அதுக்குள்ளே வச்சு நல்லா கலக்கணும். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். அப்புறமா கொஞ்சம் லைட்டு கிட்டக்க கொண்டு போய் எடுத்த வீடியோ தான் இது. கொஞ்சம் கிளியராக இருந்துச்சு. இப்படி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு ஈக்குவல் பண்ணணும். இதுக்குள்ளே கண்டினியூஸ் வீடியோ நான் யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள். லாஸ்ட்டாக ஸ்ப்ரே பண்ணணும் பபிள் ரிமூவ்.